ஐரோப்பாவின் லண்டனின் பிரபல்யமான வைத்தியசாலையொன்றில் நிகழ்ந்த பாரிய மருத்துவ குறைபாட்டினால் பிறந்த 3 வாரங்களேயான பச்சிளம் குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லண்டன், செல்சி மற்றும் வெஸ்ட்மின்ஸ்டர் வைத்தியசாலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சித்ரா அலிபாஸ் என்ற பெண் குழந்தை குறை மாதத்தில் பிறந்துள்ளது. இந்த குழந்தைக்கு வழங்கப்பட வேண்டிய மருந்திற்கு பதிலாக முற்றிலும் தவறான மருந்தை வைத்தியர்கள் வழங்கியதே இந்த உயிரிழப்பிற்கு முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது. இரத்தத்தில் சோடியம் குறைவாக இருந்த குழந்தைக்கு சோடியம் குளோரைடு வழங்கப்படுவதற்கு பதிலாக தவறுதலாக சோடியம் ஆசிட் பொசுபேட் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி வழங்கப்பட வேண்டிய அளவை விட 5 மடங்கு அதிகமான மருந்து குழந்தைக்கு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த தவறு நடந்ததை வைத்தியசாலை ஊழியர்கள் சுமார் 16 மணி நேரமாக கவனிக்கவில்லை. மருந்தக பிரிவினர் சுட்டிக்காட்டிய பின்னரே இந்த தவறு கண்டறியப்பட்டது. இந்த தவறான மருந்தினால் குழந்தையின் இரத்தத்தில் இருந்த கால்சியம் அளவு சடுதியாக குறைந்துள்ளது. அத்துடன் அந்த குழந்தைக்கு ஏற்கனவே இதய துடிப்பு தொடர்பான லோங் கியூட்டி சிண்ட்ரோம் எனும் பாதிப்பு இருக்கும் என தெரிந்திருந்தும் அதற்கான முறையான அவசர சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் லண்டன் மரண விசாரணை அதிகாரி பேராசிரியர் பியோனா வில்காக்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது அடிப்படை சிகிச்சையில் இழைக்கப்பட்ட பாரிய தவறு என்றும் பல சந்தர்ப்பங்களில் இந்த தவற்றை திருத்த வாய்ப்பு இருந்தும் அதிகாரிகள் அதனை தவறவிட்டுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த வைத்தியசாலை நிர்வாகம் மன்னிப்பு கோரியுள்ளதோடு எதிர்காலத்தில் இவ்வாறான தவறுகள் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளது.